பாகு பதம் எல்லாம் சரியாக தெரியல, அதனால தான் கட்டி உருண்டை மாவு இருந்தாலும் செய்யலை அப்படின்னு உள்ளவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக பாகெல்லாம் எடுத்து இந்த மாதிரி செய்கிறது காட்டுறேன். ஒரு பேக்கெட் மாவில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு செஞ்செடுக்க முடியும். உங்களுக்கு விருப்பமான எந்த பிராண்டிലുള്ള மாவு வேணுமெങ്കിലും வாங்கிக்கலாம். இதில் எல்லாமே கலந்துருக்கு. ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பீனட்ஸும் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தோல் எடுத்த கச்சாங்க தான் சேர்த்துருந்தேன். இது வந்து எண்ணெய் இன்னும் சேர்க்க தேவையில்லை. நல்லா வறுத்துக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா சூடு காட்டிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காயும் நான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள கோகோனட் தான். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதோட ஈரப்பதம் போன வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். ரொம்ப ப்ரௌன் கலராக ஆக தேவையில்லை. நான் வந்து நல்லா சூடான கையோடு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதே பேனில் வச்சுக்கிட்டேன். திரும்பவும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டினா அடியில் வந்து ப்ரௌன் கலராக போயிடும். இந்த பேக்கெட்டில் உள்ள மாவினை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதிலே வந்து பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே பொடி பண்ணி போட்டிருக்காங்க. ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சுக்கு ஏலக்காயெல்லாம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதோட வாசம்லாம் பிடிக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவிலே வந்து உடச்ச கடலை தேங்காய் எல்லாமே சேர்த்து வந்து கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி வைக்கும்போது அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இது உருண்டை பிடிக்கணும். நான் வந்து மண் ஒன்றும் இல்லாத இந்த ஜாங்கிரி பவுண்டர் தான் எடுத்திருந்தேன். இதே நீங்கள் வந்து வெல்லம் இல்லாட்டினா கருப்பு சீனியில் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் பாயில் பண்ணி அரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 450 கிராம்ஸ் இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இது கரையணும். நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க. அதை அடியில் அப்படியே திக்காக ஸ்டார்ட் பண்ணிடணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அதே மாதிரி சுக்கு ரெண்டுமே இந்த கருப்பு சீனியில் சேர்த்து பாயில் பண்ண வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு கம்பி பதத்துக்கு வந்து எடுக்க தேவையில்லை. அப்படின்னா நம்ம வந்து உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஹார்டாக போயிடும். சைடுலெல்லாம் நல்லா திக்காக வரனதுன்னா நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக ஒரு பரந்த பாத்திரம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக சட்டியில் கூட இது பாயில் பண்ணிக்கலாம். வந்து அந்த நுரை எல்லாம் நடுவில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஓரங்கள் எல்லாம் பபிள்ஸ் வரையும் செய்ய நீங்கள் எடுத்து இப்படி பார்க்கும்போது ட்ராப்ஸாக விழணும். கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக இப்படி ஒட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். நீங்கள் ரொம்ப அப்படியே ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கெல்லாம் போக தேவையில்லை. ஸோ இது இப்போ வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஓரங்களெல்லாம் நல்ல பெரிய பபிள்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி ஸ்பெக்டுலாவில் எடுத்து அப்படியே விடும்போது ட்ராப்பாக தான் விழுது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் கூட எடுத்து வச்சு பார்க்கலாம். நம்ம பொட்டெல்லாம் வைக்கிற மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து மாவினை அப்படியே இந்த எல்லா சீனியும் சேர்க்காமல் ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாவில் இந்த சூடான பாகு சேர்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டே இருக்கும்போது பாகு வந்து நல்லா திக்காகிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து பாயில் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டில் உருட்டினது எல்லாமே வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. இது வந்து செகண்ட் டைம் மாவு போட்டு உருட்டினது தான். சீனி பாகு சேர்த்துட்டு இது சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சாஃப்டான மாவும் கொஞ்சம் ட்ரையாக மாவு இருக்குல்ல அதுவும் கூட 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி செய்யும்போது ரொம்ப சூடாக இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு கையில் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது நம்ம உருட்டிட்டு எடுத்து அரிசி மாவில் கோட் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். நீங்கள் ரொம்ப நேரம் அரிசி மாவிலே அப்படியே விட்டுடாதீங்க. அது ரொம்ப அப்படியே ட்ரை ஆகிடும். நான் வந்து வீடியோவை எடுத்துகிட்டு செய்யணுனால அதை அப்படியே வச்சுட்டு கடைசியில் தான் எடுத்து பிளேட்டில் வச்சது. நீங்கள் வந்து உடனே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூட மாவும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த சீனியும் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த கருப்பு சீனி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிக்கும்போதே உடஞ்சி போயிடும். ஒரே அடிக்கு நிறைய சீனி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் உருட்டினா மட்டும்தான் நல்லா
பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி 4-5 உருண்டை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது சீனி பாகு நிறைய போட்டிருந்தா கூடயும் கையில் வந்து ஒட்டிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா டைட்டாக பிடிச்சி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு கிடச்சிரும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தடு ஈஸியாக புரியும். நான் எடுத்த சீனி பாகு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியிலலாம் நான் வந்து கை ஒட்டிகிட்டே இருந்ததுனால வாஷ் பண்ணி தான் இது உருண்டை பிடிச்சது. நிறைய நமக்கு ஒரு சமயம் உருண்டை பிடிக்க முடியாது, நிறைய பாகு இருக்கிற மாதிரியும் தெரியும். அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சீனியாக போயிடும், சாப்பிடவும் முடியாது. அதனால தான் பாவு கலந்த மாவும் ட்ரை உள்ள மாவும் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யணும். ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு பேக்கெட்டு மாவு வாங்கி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா தடவும் நீங்கள் வந்து கடையில் வாங்காமல் வீட்டில் தான் இந்த ஒரு பலகாரம் செய்யும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.